இங்க ஒரு பொண்ணு ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு போலீஸ் வண்டி மேலேயே கார் ஓட்டிட்டு வந்து மோதிட அவளை பிடிச்சி ஒரு செல்லுல போட்டுறாங்க. இப்ப அங்க இருந்து போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஏந்திரிச்சு ஆல்ரெடி அவ ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருப்பா போல மாவு விஷயத்துல. அதனால தன்னோட ஒரிஜினல் கெட்டப்கே மாறி அவனோட ஹேர் பின்ன வச்சு லாக்கப்பை ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்த கேமராவை திருப்பி வச்சுட்டு யாரு கண்ணிலையும் படாம எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் இருக்கிற ரூமுக்கு போறா. வரும்போதே செல்லுல இருந்த ஒரு ஸ்பூன் ஆட்டை போட்டிருப்பா. பக்கத்துல இருந்த வாட்டர் கேன்ல ஒரு கப்ல தண்ணியை பிடிச்சி அதை கடிச்சு லைட்டா ஹோல் போட்டுட்டு அதை அந்த ஸ்பூன்ல சொட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதோட டைமிங்கை கால்குலேட் பண்ணி அலாரம் செட் பண்ணிக்கிறா. அப்புறம் வென்டிலேஷன் வழியாவே உள்ள ஏறி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக அங்க இடையில இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் ஆனதா அவ அடுத்த பக்கத்துக்கு போக முடியும். அதுக்காக வெயிட் பண்றா. கரெக்டா அவ செட் பண்ண அலாரம் அடிக்க ஸ்பூன்ல தண்ணி நிரம்பி அது அந்த கண்ட்ரோல் பேனல்ல விழுந்து பேனல் ஆஃப் ஆயிடுது. அதனால எக்ஸாஸ்ட் ஃபேனும் ஆஃப் ஆகிட உடனே இவ அந்த கேப் வழியா அடுத்த செக்ஷனுக்கு போக ட்ரை பண்ணா. அங்க ஒரு கார்டு வந்து ஆஃப் பண்ண பவர் ஆன் பண்ணி விட்டுறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அவ தலை தப்பிச்சது. இப்ப கரெக்டா டாய்லெட் குள்ள இறங்கி அங்க இருந்த போலீஸை நாக் அவுட் பண்ணிட்டு அவனோட கனியை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருந்த ஒரு மோசமான கிரிமினலை ஹெட்ஷாட் பண்ணி போட்டு தள்ளிடுறா. ஃபயர் சவுண்ட் கேட்டு போலீஸ் எல்லாம் அலர்ட் ஆக இவளும் திரும்ப அந்த வென்டிலேஷன் வழியாவே ஏறி டெரஸ்க்கு போறா. அங்க இருக்கிற அத்தனை போலீஸும் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அவங்க ஒரு பைப்பை பிடிச்சிட்டு பள்ளி மாதிரி செவத்தோட செவத்தா ஓட்டிக்கிட்டு அந்த லைட்ல இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அப்புறம் போலீஸும் அங்க யாரும் இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த வென்டிலேஷன் வழியாவே தன்னோட செல்லுக்கே போய் பழைய கெட்டப்லயே படுத்துக்கிறா. அடுத்த நாள் ட்ரங்க் அண்ட் டிரைவ் சின்ன கேஸ் வெளியிலயும் போயிடுறா.